வணக்கமுங்க. நம்மளுக்கு இப்போ மாட்டுச்சாலை செட்டு வேலை போயிட்டு இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு வீடியோவே போட முடியலைங்க. முக்கால்வாசி வேலை முடிஞ்சுங்க. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுங்க. தைப்பொங்கல் வரக்குள்ளே எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சாகணுங்க. அதனால அவசரமாக செஞ்சிட்ருக்குறோமுங்க. காடிக்கு சீட்டுக்கு எல்லாத்துக்குமே சுண்ணாம்பு அடிச்சுட்ருலாம்னு இப்போ அடிச்சுட்ருக்குதுங்க. ஒன்று போய் ஆட்டுகளுக்கெல்லாம் தண்ணி வைக்கணுமுங்க. நம்ம ஆட்டுகளுக்கு பெருசாலாம் ஒன்றும் போட மாட்டோமுங்க. பருத்திக்கொட்டை புண்ணாக்கு கூட கொஞ்சம் பஞ்சு கலக்கி தவிட்டை போட்டு வச்சுருவோமுங்க. குட்டிகளாம் சூப்பராக குடிச்சிக்குமுங்க. மாடுச்சாலையை நல்லா நீளமாக போட்டோமுங்க. மாடு கட்டுறதுக்கு கொஞ்சம் இடம் பத்தலின்னு ஆட்டுப்பட்டையை கிழக்க திருப்பியாச்சுங்க. நீ ஆட்டுகளுக்கு இங்கே மழை வந்தால் நனையாமல் இருக்கிறதுக்கு சீட்டி ஓடணுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வரி அளவு கல் வச்சு அடுக்கி விட்டோமுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பட்டியை கூட்டினோம்னா புழக்கையெல்லாம் வெளியே போகாதுங்க. பிறந்த நாளுக்கு வாங்கின இந்த வெள்ளாடு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கும்போதே சனையாச்சுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் குட்டி ஓட்டுருமுங்க. குட்டி வாட்டை விட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேனுங்க. மாட்டில் கிடா இருக்கன்னு போட்டால் மாடாகுங்க, ஆட்டில் கிடா குட்டி போட்டால் காசாகுங்க. ரெண்டுலேயும் ஆப்போசிட்டாக போடுதுங்க. மாடில் நம்மளுக்கு எப்பவுமே காலக்கண்ணுங்க. ஆட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மூட்டு குட்டி தான் போட்டுக்குதுங்க. நிறைய பேர் காலக்கண்ணை வளர்த்துறாதம்பின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த டைம் 2 காலக்கண்ணையுமே நம்ம வளர்த்து போகிறோம். மறக்காமல் எல்லோரும் நம்ம வருங்கால விவசாயி பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க.